ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிகுல் பிரஜின் கிராஃப்ட்ஸ் அண்ட் vlogs. நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா பேப்பர் ஜெட் பிளேன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்துக்கலாம். க்ளூ எடுத்துக்கிறோம், ஒரு ஸ்கேல் எடுத்துக்கிறோம், சிசர், செல்லோ டேப், அதுக்கப்புறம் ஒரு டேப்லெட்டோட சின்ன பீஸ் எடுத்துக்கிறோம். இப்போ கிராஃப்ட்குள்ளே நம்ம பார்க்கலாம். நான் என்ன எடுத்திருக்கேன்னா ரெட் கலர் A4 ஷீட் ஒன்று எடுத்திருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க, ஷீட் வாங்கிக்கோங்க. இதை ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறலாம். இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணுறதுக்கு மடித்து எடுத்துக்கோங்க. கிட்ஸ் யாராச்சும் இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சிசர் வச்சு பண்ணும்போது பேரண்ட்ஸோட கைடன்ஸ் இல்லாமல் பண்ணாதீங்க. நம்ம சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. கிராஃப்ட் ரிலேட்டட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறோம் நாங்கள். இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயராக கட் 4 ஷீட் வர மாதிரி மடிச்சுக்கிறோம். நம்ம திருப்பி 4ஆக மடிச்சுக்கோங்க. அதை இந்த மாதிரி 4ஆக மடிச்சுட்டு இதை அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 4 பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. நான் இது கட் பண்ணுறதுக்கு ஸ்கேல் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் சிசர் கூட யூஸ் பண்ணிக்கிறலாம். இந்த மாதிரி 4 ஷீட்டை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 4ஆக மடித்த கட் பண்ண ஷீட்லேருந்து ஒரு ஷீட் எடுத்துக்கிறோம். அதை 4 சைடு திருப்பி அதே மாதிரி 4 சைடு நம்ம மடித்து எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி நல்லா 4 சைடும் நம்ம மடித்து எடுத்துக்கிறோம். மடித்து எடுத்த பின்னாடி கார்னர் இன்சைடில் இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கிறோம். 4 கார்னர்ஸையும் நல்லா மடித்து எடுத்துக்கிறலாம். 4 கார்னர்ஸையும் இந்த மாதிரி ஃபுல்லாக இன்சைடில் மடித்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் டபுள் சைடில் மடித்து எடுக்கிற மாதிரி வரும். இந்த மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. டபுள் சைட்னால் இப்போ பாருங்கள், இன்சைடில் இந்த மாதிரி டபுள் சைடு வீடியோவில் காமிக்கிற மாதிரி டபுள் சைடு மடிச்சுக்கோங்க. அப்படியே இதை பேக் சைடு திருப்பி மடித்து எடுத்துக்கிறலாம். பேக் சைடு திருப்பி நம்ம மடித்து எடுத்துக்கிறோம். இதே மாதிரி நம்ம மற்ற 3 பீசஸையும் இதே மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கிறலாம். 4 இதையும் நம்ம மடித்து எடுத்துக்கிறோம். இப்போ 4 இதில் ஒரு 2 மட்டும் தனியாக செலக்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த 2 இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு சின்னதாக இன்சைடில் டபுள் சைடும் நம்ம மடித்து விட்டுக்கிறோம். நல்லா மடித்து விட்டா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி செகண்ட் இதையும் எடுத்து இன்சைடில் சின்னதாக ஒரு மடிப்பு டபுள் சைடும் மடித்து விட்டுக்கிறோம். நம்ம மடித்து எடுத்த பின்னாடி தேர்ட் பீஸ் ஒன்று எடுத்துக்கிறோம். தேர்ட் பீஸை எடுத்துகிட்டு நம்ம மடித்து வச்ச ஒரு பீஸையும் ஃபஸ்ட்டு அதில் கம் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி கார்னர்ஸில் மட்டும் லைட்டாக சிங்கிள் ட்ராப் மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப அப்ளை பண்ணிடுங்க. இன்சைட் அவுட் டபுள் சைடும் நம்ம அப்ளை பண்ணோம். இந்த மாதிரி அப்ளை பண்ணிட்டு அதை தேர்ட் இது நம்ம எடுத்துக்கிறோம். அதில் எடுத்துகிட்டு ரைட் சைடில் இந்த வீடியோவில் ஷோ பண்ண மாதிரி பார்த்துக்கோங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம இந்த மாதிரி உள்ள சொறி வச்சிடணும். கம் ஒன் பார்ட்டை இந்த மாதிரி இது பண்ணிட்டு இன்னொரு இதை அதுக்கு கீழே இந்த மாதிரி மடித்து விட்டு உள்ளே நல்லா அமுக்கி விட்டு நம்ம கம் காயிற மாதிரி நல்லா அமுக்கி விட்டுக்கிறோம். நல்லா அமுக்கி விட்டு அது கொஞ்சம் நேரம் காயட்டும். இப்போ நம்ம செகண்ட் பீஸ் அதே மாதிரி எடுத்துக்கிறோம். மடித்து வச்சுருந்ததில் அதுலேயும் நம்ம ட்ராப் ஆஃப் க்ளூ டபுள் சைடும் அப்ளை பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இன்சைடும் அப்ளை பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த பீஸ் தேர்ட் பீஸ் எடுத்து லெஃப்ட் சைடில் நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரியே
லெஃப்ட் சைடில் இருக்கிற இதில் வந்து இன்சர்ட் பண்ணி விட்டுக்கிறோம். டாப் கார்னரில் வந்து இந்த மாதிரி வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி இன்சர்ட் பண்ணிக்கோங்க. டபுள் சைடு கம் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ 2 சைடும் கம் நல்லா அப்ளை ஆயிருக்கான்னு நல்லா செக் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. எல்லா சைடும் லெஃப்ட் அண்ட் ரைட் சைடும் நல்லா செக் பண்ணி பார்த்து அமுக்கி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து தேர்டு ஷீட் எடுத்து அதில் வந்து கம் அப்ளை பண்ணிக்கிறோம். டபுள் சைடு வந்து கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இன்சைட் அவுட்டில் வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரியே கம் வந்து அப்ளை பண்ணிக்கிறோம். இதை வந்து பேக் சைடு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேக் சைடில் அந்த வி ஷேப் இருக்குல்ல, இதில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நம்ம நல்லா இன்சர்ட் பண்ணிட்டு நல்லா அந்த கம் வந்து நல்லா ஸ்டடியாக இருக்கான்ட்டு டபுள் சைடும் நல்லா செக் பண்ணிக்கிறோம். அது கொஞ்ச நேரம் அப்படியே கம் வந்து அப்ளை ஆகிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். சிசர் எடுத்துகிட்டு மேலே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சின்ன கட் ஒன்று பண்ணிக்கோங்க. சின்ன கட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுக்கோங்க, மடக்கி விட்டுக்கோங்க டபுள் சைடு. அது வந்து டெயில் விங் மாதிரி வர்றதுக்கு தான் இந்த மாதிரி பண்ணுறோம். கட் பண்ணி இந்த மாதிரி மடக்கி விட்டுக்கிறோம். பார்த்தீங்கன்னா தெரியும், அது உங்களுக்கு வந்து டெயில் விங் மாதிரி மேலே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா அந்த மார்க்கில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். இந்த மாதிரி ரைட் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஹோல் மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ரைட் சைடு. அதே மாதிரி லெஃப்ட் சைடும் அதே மாதிரி அந்த மார்க்கில் கரெக்டாக வச்சு டபுள் சைடு கட் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த மாதிரி கட் பண்ணிங்கன்னா அந்த பீஸை மட்டும் ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு ஹோல் மாதிரி நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி ஒரு ஹோல் வந்துடும் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். அதை வந்து சுருட்டி எடுத்துக்கிறோம். சின்னதாக வந்து சுருட்டி இந்த மாதிரி வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி சுருட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சுருட்டிட்டு அதில் வந்து கம் அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஆல்ரெடி ஏற்கனவே ஒன்று இதே மாதிரி பண்ணி வச்சுருக்கேன். அதனால் அதை வந்து இந்த கிராஃப்ட்டுக்கு நான் யூஸ் பண்ணிக்கிறேன். பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் ஒன்று செஞ்சு வச்சுருக்கேன். அதை எடுத்துகிட்டு அதை வந்து ஹாஃபாக கட் பண்ண போகிறேன். ஹாஃபாக கட் பண்ணி சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். முதல் லென்த்து வந்து செக் பண்ணிக்கிறேன். எவ்வளோ லென்த்தில் நம்மளுக்கு தேவைப்படுமோ அந்த லென்த்து வந்து செக் பண்ணி கரெக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே லென்த்தில் இன்னொரு பீஸ் 2 பீசஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். பார்த்திங்கன்னா அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி செகண்ட் பீஸை கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம அந்த கட் பண்ண ஒரு பீஸை ரைட் சைடு வந்து இன்சர்ட் பண்ணுறோம். அந்த ஹோலில் ஏற்கனவே நம்ம கட் பண்ண ஹோலில் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம். அதே மாதிரி லெஃப்ட் சைடும் அதே மாதிரி கட் பண்ண பீஸை வந்து செகண்ட் பீஸை இன்சர்ட் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து இந்த 2 பீஸும் இன்சர்ட் பண்ண பீஸும் ரைட் சைடும் லெஃப்ட் சைடும் இருக்கிறது சிமிலர் லென்த்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா செக் பண்ணிக்கோங்க. வியூ வச்சுட்டு கரெக்டாக ரெண்டுமே அலைன் ஆகிருக்கா, கரெக்டாக அலைன் ஆகிருக்கான்னு ஒரு வாட்டி விஷுவலி செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா பைலட் கேபின் வந்து பண்ண போகிறோம். டேப்லெட் எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் செல்லோ டேப் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிற போகிறோம். வீடியோவில் ஷோ பண்ணுற மாதிரி ரொம்ப சின்ன பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா டேப்லெட் வந்து ரொம்ப சின்ன டேப்லெட்டு, அதனால் சின்ன பீஸ் மட்டும் கட் பண்ணி டேப்லெட்டு ஒன் சைடு வந்து இன்சைடில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி இன்சைடு ஒன் கார்னரில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கிறோம். அடுத்து அதே மாதிரி இன்னொரு பீஸ் வந்து செல்லோ டேப் வந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை வந்து அதர் சைடில் வந்து ஒட்ட போகிறோம். அந்த டேப்லெட்டில் வந்து அதர் சைடு இந்த மாதிரி ஒட்டி வச்சுக்கிறோம். இப்போ வந்து அந்த ஜெட் பிளைனில் சென்டர் இருக்கும், அதில் அலைன் பண்ணிக்கோங்க.
நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த கோடு இருக்குல்ல, அதில் வந்து ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு சிஸ்ஸரை வச்சு அந்த வந்து செல்லோ டேப்பை அமுக்கி விட்டிங்கன்னா அது வந்து ஸ்டிக் ஆகிக்கிறோம். பேக் சைடு ஃபஸ்ட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. செல்லோ டேப்பை வந்து நல்லா ஸ்டிக் ஆன பின்னாடி திருப்பி ஃப்ரண்ட்டில் இருக்கிறத வந்து சிஸ்ஸரை வச்சு அதே மாதிரி இன்சைட் அவுட் வந்து ஸ்டிக் பண்ணி ஒட்டி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட ஜெட் பிளைன் வந்து ரெடி ஆயிரும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஜெட் பிளைன் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.